ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி கேரட் வச்சு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் செய்யலாம். இப்போ கேரட் 3 எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தி விட்டு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரையை சேர்த்தி ஏலக்காய் வாசத்துக்காக ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கிறேன். தண்ணியை சேர்த்தி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இப்போ துருவி வச்ச தேங்காய் சேர்த்தும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி நல்லா வடிகட்டி அந்த சாறு எடுத்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்தும்போது நல்லா திக்னஸ் கிடைக்கும். இப்போ மாவு சேர்த்திக்கலாம். இந்த மாவு நல்லா கரையணும். இந்த மாதிரி கரைச்சி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது. பாருங்கள், எந்த எசன்ஸும் சேர்க்கலை. அந்த கேரட் கலரு தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இது ஒரு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம். நல்லா கொதி வரட்டும். இப்போ 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்திக்கோங்க. நெய் சேர்த்தும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்னஸ்ஸாக கிடைக்கணும். நல்லா சூடாற வச்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து சேர்த்தி ஃப்ரீசரில் வைக்கலாம். 8 மணி நேரம் கழித்து எடுக்கலாம். அது வரைக்கும் ஃப்ரீசரில் இருக்கட்டும். பாருங்கள், 8 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப கட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான், நம்ம கேரட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டான ஹெல்த்தியான வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஜில்லுன்னு சாப்பிட்லாம் ஹெல்த்தியான கேரட் ஐஸ்கிரீம்.